ஜோக்கரா அவன் இல்ல நடிகர் விஜய் ஆக்காம அவன் போக மாட்டான். சீரியஸா ஓ விஜயவே ஜோக்கர் ஆக்கிடுவேன்றீங்களா? ஆக்சுவலா விஜய் வந்து உண்மையில நல்ல மனுஷன், நல்ல கரெக்டான ஆளு, நல்ல ஆளு, நல்ல நடிகர், நல்ல ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஆளு, நல்ல சினிமாவில் கிட்டத்தட்ட இப்போ வந்து ரஜினிக்கு அடுத்ததான் அவர் இருக்கிறாருன்னு நம்ம அந்த மார்க்கெட்ல இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனா அவரை வந்துட்டு ஜோக்கர் ஆக்கிடுவேன், இவன் ஜோக்கர் ஆக்கி, அதான் நம்ம நண்பரோட ஒருத்தர் போட்டு பதிவு, அவன் சாலி கிராமத்துல இருந்தும் பனையூர்ல இருந்து கூட்டு வந்து நடுத்தரில் உட்கார வைப்பான் போல இருக்கு. சரி, அதாவது அதை வந்து விஜய் வந்து தயவுசெய்து விஜய் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உண்மையிலே வந்து ஆனா நீங்க விஜய் வாய் திறந்து பேசியிருக்கணும்ல ஆக்சுவலா. இல்ல விஜய் தப்புன்னு அப்ப அவனுக்கு அரசியல் வந்து விஜய் ஆக்சுவலா நீ பேசுன தலைவர் யார்? விஜய் உங்க தலைவர், உங்க தலைவருக்கே தலைவர் எங்க தலைவர். ஆமா, இந்த ஆளு இவர் ரஜினிகாந்த் வந்துட்டு உங்களுடைய தலைவர், அதாவது உங்களுடைய நீங்க சொல்ற விஜய் உங்க அரசியல் லீடர் இருக்காருல்ல, அவரு முத சினிமாவுக்கு வரும்போது யாரோட டைலாக் பேசி நடிச்சு காட்டி வந்தார் தெரியல, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அண்ணாமலையில இருக்கிற அந்த பஞ்ச் டைலாக், அசோக் இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ உங்க காலண்டர்ல, அந்த டைலாக் பாத்தீங்கன்னா இப்ப கூட போட்டு பாருங்க, நீ யாரோட ரசிகரோட இருக்கலாம், அப்படியே உனக்கு புல் அடிச்சிடும் அந்த டைலாக். சும்மா அப்படி தொடைய தட்டுவாப்புலப்பா சிலுத்துறான் அப்படியே உடம்பு. இத சொல்லி விஜய் வந்துட்டு ரொம்ப நாளா இவர் போயிட்டு அப்பா கிட்ட நான் நடிப்பேன்னு சொல்றாரு. ஏய் போடா நீ ஒழுங்கா படுறான்னு சொல்லிடுறாரு. உனக்கு என்னடா தெரியும் பண்ணி காட்டுறான்னு அவரு எஸ்எஸ்சியே வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நின்று இப்படி அண்ணாமலை டைலாக பேசி காட்டுறாப்புல, அப்பயே முடிவு பண்றாரு இவன் நடிகண்டான்ட்டு. அப்போ அவரு தீவிரமான ரஜினி ரசிகர், அதாவது வெறி பிடிச்ச ரசிகர், வீட்டு எல்லாம் ரஜினி போட்டோ ஒட்டி வச்சிருப்பாப்ல. அந்த மாதிரியான ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் தான் இவருடைய தலைவர். இவர் தலைவராக கொண்டிருக்கிற தலைவர்.